ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலங்களில் அதிகமான ரோஜா செடிகள்லாம் காஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் இருக்கிற ரோஜா செடிகளே வெயிலில் காஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சரி செஞ்சு செல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் பூக்கிற பூக்களுமே நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட ஒரு சில செடிகள்லாம் பூக்காமல் ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகுதுல்ல, அது மாதிரி நர்சரிலையும் ஆகும். அதெல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பூக்கள் எதாவது இருக்கோ அதுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். அதாவது செடியில் நம்ம கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புது துளிரும் புது புது பூக்களும் நல்லாவே வரும் நீட்டாக. அது நம்ம கட் பண்ணாமல் விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற பூக்கள் அதே மாதிரி சின்ன சின்ன பூக்களாகவும் பூத்துக்கிட்டு மொட்டுக்கள் வந்தாலுமே கருகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போ நர்சரியில் இருக்கிற ரோஜா செடியை பூராமே கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணியிருக்கிற ரோஜா செடியெலாம் இதில் நிறைய இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா செடியை எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றதும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா, ரோஜா செடியில் வளர்கிற கொடிகளையும் வளர்த்துட்டு அதில் பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கொடியையும் நிறைய வளர்த்துறாங்க. அந்த கொடியில் பூக்களே வராமல் போயிடும். அந்த கொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரோஜா செடி இருக்குன்னா அதோட அது லைட் க்ரீன் கலரில் அந்த இலையும், அதே மாதிரி அது இலை சின்ன இலையாக இருக்கும். மெயினாக அந்த ரோஜா செடியில் அந்த கொடி எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியோட ஒட்டுக்கு கீழே தான் வரும். அது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரோஜா செடியில் கொடி இருக்குது. இது ஃபுல்லாகவே கொடி தான், இதில் ஒரு பூக்கள் கூட வராது. இது வளர்ந்தனால ரோஜா செடி எவ்வளோ ஹெல்த் இல்லாமல் போயிருச்சுன்னு பாருங்கள், ஹெல்த்தே இல்லை. இந்த கொடி வளர்ந்துட்டால் உங்களுக்கு இந்த ரோஜா செடியில் வர பூக்களுமே ரொம்ப சின்ன சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கொடி ஒட்டுக்கு அடியில் இருந்தால் வரும். இப்போ இந்த ரோஜா செடியை வச்சு இந்த குச்சியிலேருந்து இந்த குச்சியை ஒட்டு கட்டியிருக்காங்க. இதில் என்ன கலர் நமக்கு தேவைப்படுதோ அந்த கலரை வச்சு நம்ம ஒட்டு கட்டி இப்போ இதை பூக்க வச்சுருக்குறாங்க. ஆனால் அடியில் வச்சுருக்க குச்சியில் உங்களுக்கு அந்த கொடி வர ஆரம்பிச்சிடும். இந்த கொடியை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கனாலும், இந்த இடத்துல கட் பண்ணுறோம் அப்படின்னா கூட திரும்பி துளிர் விட்டு அந்த கொடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கொடியை அடியிலேயே கட் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி சுத்தமாக எடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல திரும்பி வராது, இப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். இதுவே நீங்கள் வெட்டி எடுத்திங்கன்னா திருப்பி அந்த கொடி வளரவே ஆரம்பிச்சிடும், திருப்பி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பூக்களும் பூக்காமல் போயிடும். இப்போ இந்த ரோஜா செடியில் பூக்கள் பூத்துருக்கு, அது பார்த்தீங்கனாலே தெரியும். அதை பூக்கள் கருகிக்கிட்டு பூக்கள் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸாகவே இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட்டு வர பூக்கள் பூராமே சரியாக வரும். அதை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூக்களை விட கீழே உயரத்தை கட் பண்ணி விட்டுறணும். அதாவது உயரம் இருந்தாலும் உயரத்தை கட் பண்ணி விட்டுறணும். பூக்கள் மொட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அந்த மொட்டு அதே மாதிரி இருந்துடும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சில காஞ்ச இலையிலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். காஞ்ச இலையில கட் பண்ணிவிட்டு மண்ணை ரொம்ப ஃப்ரீ ஆக்கி விடணும். மண்ணை ஃப்ரீ ஆக்கி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஜா செடியில் திருப்பி உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிக்கும். மண்ணை ஃப்ரீ ஆக்குறது ஏன்னு கேட்டிங்கன்னா, கொள்ள நாளாக அந்த ரோஜா செடியில் இருக்க மண் ரொம்ப டைட் ஆயிரும். உங்களுக்கு வேர் விடுறதுக்கு அந்த மண் இறுக்கமாக இருக்கனால வேர் விடாமல் போயிடும். அதனால் அந்த மண்ணை ஃப்ரீ ஆக்கி விட்டிங்கன்னா வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல துளிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா அந்த துளிர்கள் சொரட்டை அடிச்சுக்கிட்டே போயிடும். அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ஒரே தடவையாக கட் பண்ணோம்னா இந்த இடத்துல அடிபடாமல் உங்களுக்கு திருப்பி துளிர் வர்றதுக்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இல்லை அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல துளிர் வராமல் போயிடும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது ஒரே தடவையாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு உரம் போட்டு விடணும். ஃபுல்லாக கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம உரம் போடுவோம். இப்போ நம்ம எல்லா செடியுமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஏபி ஃபெர்டிலைசர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டிஏபி ஃபெர்டிலைசர் ஒரு செடிக்கு எந்த அளவு கொடுக்குறோன்றதை மெயினாக கவனிக்கணும். இல்லைனா செடி காஞ்சு போகும். இப்போ இந்த கையில் இருக்கிற மருந்து நம்ம ஒரு 5 செடியில் 6 செடிக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு செடிக்கு நம்ம போடுற உரம் ஒரு 5 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது மண் இது இறுக்கம் இல்லாதனால நம்ம அப்படியே போடுறோம். மண் இறுக்கமாக இருந்தால் மண்ணை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிடணும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு 5 கிராம் அளவு கொடுக்குற மாதிரி நம்ம உரம் போட்டுக்கலாம். உரம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். தண்ணி ஊற்றாட்டி கூட செடி கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும். தண்ணி ப்ராப்பராக உரம் கொடுத்ததுலேருந்து ஒரு 5 நாளைக்கு 2 நேரம் ஊற்றி ஆகணும். அதாவது ஒரு நேரம் நம்ம நார்மலாக ஊற்றுறது இருந்தால் கூட உரம் போட்டதுனால 2 நேரம் ஊற்றணும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் இலை ஃப்ரெஷ்னஸாக வரும். இது வளர்ச்சி வைக்காண்டிதான். ஆனால் இலை ஃப்ரெஷ்னஸாக வரணும்னா கொஞ்சம் மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ண செடிக்கு பூராமே உரம் கொடுத்துட்டோம். உரம் எல்லா செடிக்குமே கொடுத்துட்டோம், ஒரு சில செடிக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ உரம் கொடுத்து முடித்த பிறகு தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது மருந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உரம் கொடுத்து ஒரு நாள் விட்டு மறுநாள் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மறுநாள் தான் நம்ம அந்த மருந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் சேர்த்து. நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கழிவுகள், அதாவது வாழைப்பழத்தோல், இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை பூராமே மக்க வச்சு ஒரு மாதம் 1.5 மாதம் அளவுக்கு அந்த டப்பாவில் போட்டு நம்ம அடைச்சி வச்சு அதில் உள்ள சாறுகளை தான் நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். இப்போ அந்த மருந்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும்.
இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமான செடி இருக்கனால சின்ன டேங்க்கில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். இப்போ அதிகமான மருந்து நிறைய செடி இருக்குது, அப்படி அதிகமாக ஊற்ற போகிறோம்னு வச்சிங்கன்னா பெரிய டேங்க்கில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற செடி வந்து அளவான செடி இருக்கனால ஒரு அளவான மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். அந்த சாரை நம்ம எடுக்கும்போது அதில் இருக்க டஸ்ட்டை பூராமே நம்ம இருத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாரை வந்து நம்ம டேங்க்கில் ஊற்றணும். நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா செடியிலையும் படுதா அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு சில செடிகளில் படாமல் விட்டுருச்சுன்னா அந்த செடி வந்து இலையை வந்து ஃப்ரெஷ்னஸாக வராமல் போயிடும். அதனால் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடியிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடித்து ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும்.